வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சிம்மராசி மக நட்சத்திரம், இது கேதுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான். இந்த டைமில் 11ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது மாற்று பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். படிப்பு ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக, திருமண வாழ்க்கையில். இது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒரு சில தசாபுத்திகள் சரியில்லை. கோச்சாரத்தில் குரு பகவானும் வக்கரமாகும்போது மாற்று பலன்களை கொடுப்பார். அதை தான் இப்போ ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களும் உண்டு அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த வக்கர கதியில் இருந்த குரு பகவான் மனசளவில் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா அஷ்டம சனி போது இந்த டைமில் குருவும் வக்கரமாகிறார் 11ஆம் இடத்துல. ஏன்னா லாபஸ்தானத்தில் தான், அது பெருசாக நிறைய எஃபெக்டெல்லாம் கொடுத்துருக்காது, நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அப்படி கொடுத்துருந்தா அது தசாபுத்தி ரீதியாக இருந்திருக்கலாம். இப்போ அது மாறும். ஓரளவுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குருடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கும். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்குமே சுக்கிரதசை ஃபுல்லாகவே பார்ப்போம். சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்யாது. ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு வருது. இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு மனசளவில் பாதிச்சிருக்கும். ஏன்னா சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டம சனிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அது மாதிரி படிப்பு ரீதியாக நிறைய பேர் பாதிச்சிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரதசை அப்படின்னாக்கா இது நன்மை செய்யாது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால், இல்லை அந்த லக்னத்துக்கு சுப தொடர்பில் இருந்தால் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு படிப்பு ரீதியாக நல்லாவே போகும். இதன் பிறகும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பில் யாரெல்லாம் டல்லாக இருக்கிறீங்களோ, ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச நாளாக நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உடனே ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும், திடீர்னு டிஸ்டர்ப் ஆகிருக்கும், அதுலேயே மைண்டு பாதிச்சிருக்கும். அது இப்போ கிளியர் ஆகும். இப்போ தெளிவான முடிவு எடுக்கிறது, இப்போ கேட்ட உதவிகள் கிடைக்கிறது. இது மாதிரி படிப்பு ரீதியாக பரவாயில்ல. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, அதுவும் சிறப்பு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரும். 2024 இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. அது வெளிநாடு வேலையிலிருந்து சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ நல்ல ஒரு மாற்றம். 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசியாதிபதி தசை. இது நன்மையை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. இந்த இளம் வயது காலகட்டத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இது உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதாவது ஒன்று ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா நீசமாக இருக்கிறது. இது மாதிரி அந்த நீச பங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கூட இருந்தால் கூட, அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் நீசமாயிடுவார். அந்த வீட்டில் இருந்தால் கூட அஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைக்கூடி வராமல் இருக்கிறது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை, சரியான வேலை அமையாமல் இருக்கிறது. ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல படிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும், குவாலிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் போகிற இடத்துலலாம் அவப்பெயர் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகினே இருக்கு இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த குருடைய வக்கர நிவர்த்தி அது ஓரளவுக்கு மாற்று கருத்தை கொடுக்கும், மாற்று பலன்களை கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சப்போர்ட் பண்ணும், அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் சப்போர்ட் பண்ணும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு ராசியிலேருந்து 6, 8, 12 அப்படி இல்லைன்னாக்கா நீசமாக இருக்கார் அப்படின்னாக்கா
கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இந்த அஷ்டம சனியில் வேண்டாம். மற்ற இடத்துல இருந்தால் சிறப்பு. இப்போ 6, 8, 12ங்கிறோம் 12ஆம் இடத்துல இருந்தார்னா கடகராசியில் இருப்பார். இப்போ பரிவர்த்தனையில் சந்திரன் அங்கே போயிடுவார், சூரியன் இங்கே வந்துடுவார். இப்போ இந்த தசை நல்லாயிருக்கும். இந்த பரிவர்த்தனையில் வந்தவங்க மட்டுமே இந்த தசை நல்லாயிருக்கும். எப்படியுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையில் ஒரு சில கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும். சூரியன் பரிவர்த்தனையாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த அஷ்டம சனி பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதனால் இந்த பரிவர்த்தனையான கிரகங்கள் எப்படி பார்த்தாலும் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் பரிவர்த்தனையாக இருந்தால், வேறு எந்த கிரகத்தோடு பரிவர்த்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு, இந்த ராசியாதிபதி கேதுவுடைய நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ இந்த தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மெயினாக கேதுவை பொறுத்து தான். இந்த சந்திர பகவானுக்கு நட்சத்திராதிபதி அப்படின்னாக்கா கேது. இது வந்து மக நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த கேது பகவான் சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும். மறைஞ்சி இருந்தால் அவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த அஷ்டம சனியெல்லாம் படாத பாடுபடுவாங்க. மறையாமல் இருந்தால் வேலை இருக்கும், ஆனால் வேலையில் அலைச்சல் இருக்கும், நிறைய மன உளைச்சல் அது மாதிரி. ஆனால் வேலை பணம் எல்லாமே வந்துனே இருக்கும். சுய தொழில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எப்பவுமே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவோம். ஏன்னா அஷ்டம சனி 6, 7, 8 சனி போகும்போது நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவார். இது மாதிரி இந்த பரிவர்த்தனையை எடுத்துக்கலாம். இதுலேயும் பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேற கிரகத்தோடு, அதாவது சந்திரன் பரிவர்த்தனை ஆக மாட்டார் இந்த ராசிக்கு, அதே நட்சத்திரத்தில் தான் இருப்பார். இந்த நட்சத்திரத்துக்கு பரிவர்த்தனை ஆகாது சந்திரன். வேற ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அது சிறப்பு. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். இன்னொன்று, இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சில ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிவுகளை கொடுத்துருந்தா சேரக்கூடிய வாய்ப்பு. இது வாய்ப்பு அப்படிங்கிறதுனா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு நடக்கும் அப்படின்றது தான். வாய்ப்புன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது சந்திர தசையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, இந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், பாவகிரக சேர்க்கையில் இருக்கும். அது மாதிரி இருந்தால், சுப தொடர்பு இல்லாமல் இருந்தால், அதாவது சுபகிரக நட்சத்திரம் இல்லாமல் இருந்தால் அந்த நட்சத்திராதிபதி வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திர தசையில். மற்றபடி வேலை வாய்ப்புக்காக இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும், பார்த்துங்க. அது மெயினாக வந்து முயற்சிகளை அதிகமாக போடுங்க. உங்களுடைய கையில் தான் இருக்குது. கிடைச்சா பாருங்கள் ப்ரொமோஷன், இல்லைனா விட்டுருங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ வந்து அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு 4ஆம் இடம் நல்லாயிருக்கும், இல்லை தசை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். டாப் லெவலில் போயிட்டே இருப்பீங்க அஷ்டம சனியில். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குருடைய வக்கர நிவர்த்தி ஒரு அளவுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களா சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். 41லேருந்து 48 வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் 4ஆம் அதிபதி. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயதில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும் இந்த வக்கர நிவர்த்தி. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். எதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ 2024லேருந்து நிறைய முயற்சிகளை கையில் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள், அதான் 2024 ஒரு 8ஆம் மாதத்துக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம், அந்த முயற்சிகள் பெரும்பாலும் வந்து தோல்வியிலே முடிஞ்சிருக்கும். இல்லைனாக்கா ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போது அதெல்லாமே கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக ப்ரொமோஷன் எல்லாம் எதிர்பார்த்துனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைனா இப்போ கிடைக்கும். இன்க்ரிமெண்ட், அதாவது சம்பள உயர்வு, மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவுகளை சந்திச்சிருந்தா சேரக்கூடிய வாய்ப்பு. இது மாதிரி குரு பகவான் வந்து குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இது பெரும்பாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது ராகு தசை தான். ஏன்னா மிடில் வயசில் வரக்கூடிய ராகு தசை மக நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடு. ஏன்னா ராகு வந்து சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலே இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ராசிக்கு ஆகாத வீடு அப்படின்னாக்கா சுக்கிரனோட வீடு. சுக்கிரனோட லக்னமாக வந்து சுக்கிரனோட வீட்டில் உட்கார்றது, சுக்கிரனோட லக்னமாக வந்தீங்களாலும் இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. ராகு வந்து சனியோட வீட்டில் இருந்தால் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும், தொழில் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இது எல்லாமே என்னென்னலாம் உங்களுக்கு முயற்சி பண்ணீங்களோ 2024
ஒரு 8ஆம் மாதத்துக்கு பிறகு எவ்வளோ முயற்சிகளை போட்டிருப்பீங்க, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. வேலை ரீதியாக இப்போ நல்லாயிருக்கும், தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா செலவுகள் கம்மியாகும். மருத்துவ செலவு, வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப செலவு, தேவையில்லாத செலவு, ஒருத்தர் போனால் ஒருத்தர் ஏதாவது ஒரு செலவு வந்துனே இருக்குது, சேமிப்பு இல்லை, அது எல்லாமே மாறும். இப்போ சேமிப்பு வரும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கிறது. வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடு கட்டுவீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போடக்கூடிய அமைப்பு. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றதுனால கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க, ஒரு பக்கம் கடன் பிரச்சனையும் ஒரு சில பேருக்கு இருக்கும், மணி லாக் ஆகிருக்கும். அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு குரு தசை சிறப்பு. ஏன்னா அவர் தான் கடந்த காலத்தில் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தார். 2024லேருந்தே கஷ்டம்தான். ஏன்னா இவரோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் போகும்போது அந்த கோச்சார கிரகங்கள் சனி பகவான் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இப்போ 10ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த நட்சத்திராதிபதி வக்கரமாகும் போதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்துலேயும் குரு வக்கரமாக இருப்பார், இல்லை 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுருவார். இது மாதிரி வந்து குரு தசையில் நிறைய பேர் பாதிச்சிருப்பீங்க. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம், கடன் பிரச்சனை, மணி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை, இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடனே மாறும். முடிவுகளை தெளிவாக எடுப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்கள நிறைய வந்து சண்டை சச்சரவெல்லாம் இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. அதிகபட்சமாக ஒரு நல்ல நன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை, பின்னாடி வரக்கூடிய சனி, வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய சனி, இது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும், மாற்று கருத்து கிடையாது. உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்தால் அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் சனி தசை நிறைய பேருக்கு வந்து நன்மை செஞ்சுருக்காது. ஏன்னா அந்த ராசிக்கு சனி தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. வயசான காலகட்டத்தில் வர்றதுனால உங்களை அமைதியாக உட்கார வச்சுட்ருக்கோம். டோட்டலாக நல்லா ஓடிட்டு இருந்தவங்க கூட உட்கார வச்சிடும். சனி தசை வந்ததுலேருந்து எனக்கு உடல்நலம் சரியில்லை, ரொம்ப மன அழுத்தம், அது மாதிரிலாம் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள், மன அழுத்தங்கள்லாம் கம்மியாகும். இப்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த சனி திசையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருவுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். நன்றி.